அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இது நடைபெற்றிருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் அந்த செய்திகளும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அங்கே வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடைபெறுது, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, அதில் எதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுது, எதனால் தமிழ்நாடு வட மாநிலத்தவர்கள் கையில் போகும் அப்படின்ட்டு அதிக அளவில் பேசப்பட காரணம் என்ன, இதனால் என்னென்ன பின்னடைவுகள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதாவது கடந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. ஜூன் மாதம் நடைபெறுவதற்கு முன்னால் அங்கே இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 89,69,844 பேர் அந்த ஜூன் மாதத்துக்கு அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கு முன்னால் அங்கே இருந்திருக்காங்க, வாக்காளராக இருந்திருக்காங்க. இந்த திருத்தம் நடைபெற்றதுக்கு பின் என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த திருத்தம் நடைபெற்றுச்சுன்னா அதில் கழிவாங்கல்ல, அதாவது ஒரு 22 லட்சம் பேர் அதில் இறந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு 7 லட்சம் பேர் அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க, அதாவது வாக்காளராக பதிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் நீக்கப்பட்டிருக்கு. அதுபோக இன்னொரு 1,20,000 பேர் அந்த இன்னுமே அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதை தவிர்த்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு 36 லட்சம் பேர் நம்ம தென் மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அதாவது வேலைக்காக இதுக்காக குடிபெயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே 6.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சர்வேங்கிறது சொல்லப்படுது. இன்னொன்று, அதிகமாகவே இருந்தாலும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்னன்னு நான் முழுசாக சொல்லிடுறேன். இன்னொன்று, இது சொல்லப்படுது, இந்த 6.5 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றால் அந்த 6.5 லட்சம் பேர் இங்கே சேர்ந்தால், அதாவது பீகார் மாநிலத்தில் அந்த மயிரடை வந்திருக்காங்கல்ல 6.5 லட்சம் பேர், பெரும்பாலும் அதிக அளவில் திருப்பூர் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்க்கப்பட்டால் இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கருத்துன்னு இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே அவர்களுக்கு அவருடைய வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை முறை அனைத்துமே வேறு, எல்லாமே வேறு, அவங்களோட பண்பாடு எல்லாமே வேறு. அவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மோடிஜி தான். ஏன்னா மோடிஜின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நேஷனல் பார்ட்டி தான். மோடிஜிங்கிறத தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேஷனல் பார்ட்டி. அப்படிங்கிறப்போ அவங்க தேசிய கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. இங்கே உள்ள வாழ்வியல் சூழ்நிலை, இந்த மக்களோட வாழ்வியல் சூழ்நிலை எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தேசிய கட்சியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இது தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. இன்னொன்று, அதாவது 6 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டால் இது ஆபத்து. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சரியாக 34 லட்சம் பேர் வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எப்போ? 2011ஆம் ஆண்டில். இப்போ 2025, 15 ஆண்டு காலம் கழிஞ்சிருச்சு. கடந்த 15 ஆண்டு காலத்தில் அதிக அளவில் வட மாநிலத்தவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்துருப்போம், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நான் அன்றைக்கி ஒரு இடத்துல பார்க்குறேன், என்ன சொல்கிறது, பெட்ரோல் பல்கில் முதற்கொண்டு வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம குல்ஃபி விற்றுட்டு வராங்களா, அவங்ககிட்ட கேட்குறேன், ஜி என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, உங்கள் ஏரியாவில் வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, அதாவது எங்கள் ஊரில், அதாவது அவங்க ஊரில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஏரியாவுக்கு 10-12 குல்ஃபி கடை இருப்பானா, அவன் எப்படி விற்பனை செய்கிறது, அதனால தான் நான் இங்கே விற்பனை செய்யுது அப்படிங்கிறான். இது ஒன்று. இன்னொன்று முக்கிய காரணம் என்னென்னா, இந்த அதிக அளவில் எதுக்கு உள்ளே வராங்க அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 34 லட்சம் பேர் இருந்தாங்கல்ல 2011ஆம் ஆண்டில், இப்போ அது டபுள் ஆகும். அதுதான் பிரச்சனை. இது இப்போ கணக்கெடுத்தாலுமே அது டபுள் ஆகும். 34 லட்சம் 70 லட்சம் பேர் வாக்காளராக சேர்க்கப்பட்டால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் கருத்து. இன்னொன்று, இதனுடைய சதவீதம் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10%. அதாவது வாக்காளர்களில்
10% வட மாநிலத்தவர்கள் மாற்றப்படுவார்கள். இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படும். தமிழ்நாட்டில் ஏன் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது கட்டாயம் நம்ம பார்த்தே ஆகணும். என்னென்னா, நம்ம இங்கே உள்ளவர்கள், நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், தமிழர்கள் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார்கள், வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேறலாமலே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இவங்களை அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு அவங்களா அவங்க அப்டேட்டுன்னு நினச்சிக்கிட்டு வேற அப்டேட் ஆகிறோம்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுதான் யதார்த்தம். என்னன்னா, எல்லாத்துக்குமே இது, அதாவது சிறு குறு முதலாளிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் குறைந்த அளவில் ஆட்கள் கிடைப்பாங்களா, என்னென்னா இப்போ பெரிய அளவில் செய்யலாம்லாம் இல்லை. தமிழ் மக்கள், தமிழர்கள் பெரிய அளவில் உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்குறவங்க தான், இதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. ஆனால் அதில் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், நுட்பமாக வெளியேற்றப்பட்டாங்க. என்னென்னா, இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாட்டில். என்னென்னா, இப்போ ஒரு கட்டட வேலைங்கிறது கொஞ்சம் இழிவாக பார்க்குறது. ஒரு வாகன ஓட்டுநராக உடனே இழிவாக பார்க்குறது. கட்டட வேலை தொழிலாளி இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவான்? இல்லை, ஒரு வாகன ஓட்டுநர் கிடையாது. இங்கேருந்து சந்தைக்கு காய்கறி வருது, அது என்ன எதுலேருந்து வரும்? வாகனத்தில் வரும். எல்லாமே வாகனமின்றி எதுவுமே அசையாது. ஆனால் அதில் பயணம் செய்கிறவங்கள அவங்க அந்த வாகனத்தை இயக்குறவங்க ஓட்டுநரை ஒரு இழிவாக பார்க்குறது இந்த சமூகத்தில். ஆனால் அதே இது ஒரு கவர்மெண்ட் டிரைவரோ கவர்மெண்ட் பஸ்னால் கொஞ்சம் உயர்வாக பார்க்குறது. அந்த ஒரு மனநிலை, அதாவது அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு மனநிலை, அப்படியாப்பட்ட மனநிலை, இப்படியாப்பட்ட ஒரு மனநிலை அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமே. இன்னொன்று என்னென்னா, இவர்கள் திருப்பி உழைப்பில் ஈடுபடணும். நம்ம எல்லாருமே உடல் உழைப்பை கொடுத்து இவங்க அங்கீகாரம் கொடுக்கணும். எந்த ஒரு இதற்குமே அங்கீகாரம் தருவதே கிடையாது. இப்போ கட்டட தொழில்னா அதுக்கு அங்கீகாரம் தரணும். நீங்கள் இப்போ எல்லாருமே தமிழர்கள் எல்லாமே வெளியேறிட்டோம். சரி, கட்டட தொழில் உள்ளேருந்து வர அவன் எவ்வளோ நாள் பார்ப்பான்? அவனுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்குறீங்க, அவன் எவ்வளோ நாள் கட்டட வேலையை அதே ஊதியத்தில் பார்ப்பான்? அதுதான் கேள்வி. அவனும் ஒரு நாள் விழிப்படைவான்ல. அவன் விழிப்படையும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம என்னென்னா, இதுக்கு மாற்றம் இல்லை, சரியான வழி என்னென்னா, நம்மளுடைய அங்கே கட்டட தொழிலாக இருக்கட்டும், உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இந்த மூடை தூக்குவல், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், இவங்களுக்கு எல்லாமே உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம் கொடுத்தாவே இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். இன்னொன்று, இந்த படித்தா அதாவது படிக்கலைன்னா ஆடு மாடு மேய்க்க போயிடுவேன் அப்படிங்கிறது. ஆடு மாடு மேய்ப்பது ஒன்றும் இழிவானது கிடையாது. அது ஒரு சிஸ்டமைஸ்டாக எடுத்துகிட்டு போனோம்னா அதில் ஒரு நல்ல லாபம் இருக்குது, நல்ல ஒரு வருமானம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே முன்னுக்கு பின்னா எல்லாத்தையுமே முரணாக சொல்லி இந்த சமூகத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இது பேராபத்து. என்னென்னா, இன்னொன்று, சிறு குறு முதலாளிகளும் கொஞ்சம் இந்த தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா வட மாநிலத்தவர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஊர் வேறு. அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கே வேலை பார்ப்பான், போய் தங்குவான், அவ்வளோதான். அவனுக்குன்னு ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் எதுவுமே கிடையாது. இது நம்மளுடைய தாய்மண். இங்கே நம்ம உழைக்கிறவங்க இங்கே சொந்த பந்தத்துக்கு போவான், கல்யாண வீடு இருக்கும், காது குத்து வீடு இருக்கும், அது ஃபங்க்ஷன் வீடு அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கும் அவங்க விடுமுறை தேவைப்படுது. அவனுக்கு எல்லாமே அவனுக்கு உண்டான தேவையும் அவனுக்கு உண்டான உரிமையும் தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு சிறு குறு முதலாளிகள் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம முறைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு சீரான அளவில் கொண்டு போக முடியும். உடனே வெளியிருந்து வரலன்னா அப்போ இதை என்ன சொல்லுவீங்க? அதாவது அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் 35% இந்திய மாணவர்களோ அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது அமெரிக்கா அல்லாத வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் அங்கே 35% படிக்கிறாங்க. எங்கே? அமெரிக்க பல்கலைக்கழகத்தில். அந்த பல்கலைக்கழகத்தில் அதை 15% வைக்கணும். மிச்சம் உள்ள ஒரு 20% அந்த நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க படித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. அது என்னது? அதுவும் இனம் சார்ந்த அரசியல். இப்போ லண்டனில் இந்தியர்கள் அதிக அளவில் லண்டனில் குடியேறுறாங்க. பொதுவாக ஒரு விசா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக வைக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அது என்னது? அதுவும் இனம் சார்ந்த அரசியல். எல்லாமே இங்கே இனம் சார்ந்த அரசியல் தான் நடக்குது. அதனால் தமிழ் தேசிய அரசியல் என்பது நம்மளுடைய இது தமிழ்நாடு. தமிழ் தேசிய அரசியல் தான் கட்டாயம் தேவை. தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதனால் இந்த உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே இதுக்கு உரிய தீர்வுங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் உலகம் முழுவதும் இன அழிப்பு இப்படி தான் நடக்கும். வருவான், குடியேறுவான், அரசியல் அதிகாரம் பெறும். அரசியல் அதிகாரம் பெற்ற உடனே இன்னொரு இனத்துக்கு அதாவது ஒரு அச்சுறுத்தல் தான் ஏற்படும் இன்னொரு இனத்திற்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க குறைந்த ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. குறைந்த ஊதியத்தில் இப்போ தமிழர்கள் இப்போ ஓவராலாக எல்லாமே வாழ்வியல் மாறிட்டு
அதாவது என்ன சொல்கிறது, இப்போ இங்கே இங்கே வந்து குறைஞ்ச சம்பளமே ஒரு தனிநபர் வருமானம் 1000 ரூபாய் இருந்தால் தான் அவனால் குடும்பத்தையே வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 1000 ரூபாய் வாங்குறான்னா எல்லாமே சிக்கல். என்னென்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியில்லை, இன்னொன்று அரசு பள்ளியா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்த 1000 ரூபா கூட அவனுக்கு பத்த மாட்டேங்குது. வட மாநிலத்தவர்களுக்கு பெரிய அளவில் செலவுங்கிறது கிடையாது. இங்கே நம்ம வாழ்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையே இங்கே தான் குடியிருக்கிறோம். எல்லாமே இருக்கும்போது இங்கே வந்து அவனுக்கு வருமானங்கிறது அதிகமாக தேவைப்படுது. அதிகமாக தேவைப்படுறதுனால இவன் என்ன பண்ணுறான், திருப்பி வெளிநாட்டுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கேருந்து ஏன்னா அங்கே அந்த நாட்டோட பண மதிப்புக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த நாட்டோட பண மதிப்பு அதிகமாக இருக்கும்போது இங்கே வந்து இங்கே உள்ள தொகையும் இந்திய ரூபாயும் வந்து அதிகமாக இருக்கும்ல, அப்படி குடும்பத்தை ரன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிறாங்க. இதுவும் பேராபத்தை தான் உண்டு பண்ணும் கட்டாயம். நம்ம இதுக்கு வந்து ஒரே ஒரு உரிய தீர்வு, உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்பவர்கள் அனைவருக்குமே ஒரு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இன்னொன்று, இந்த உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்குறவர்கள், இந்த கட்டிட தொழிலாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்களை எல்லாமே ஒரு இழிவாகன்னா இப்போது ஒரு பையன் கட்டட வேலை பார்க்குறான்னா அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது. அதுதான் ஏன்னா இவங்க எல்லாமே 40,000 50,000 எதிர்பார்க்காங்க. பொதுவாக இது சொல்கிறேன், 40,000 எதிர்பார்க்கும்போது இவங்க டக்குன்ட்டு ஒரு பொண்ணு கேட்கும்போது கூட யோசிக்க தோணும். ஏன்னா அப்படியாப்பட்ட சமூக கட்டமைப்பை இங்கே உருவாக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அதனால் அந்த சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டியது இருக்குது. அதற்கு முன்னாடி உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்கிறவர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். அதுதான் நம்மளுடைய கருத்து. சீமான் அவர்கள் சொல்லும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்னது வட மாநிலத்தவர்கள் வந்துட்டாங்க என்னது வந்துட்டாங்க போயிட்டாங்க, இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இது பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு சீமானன்னு சொல்லும்போது ட்ரோல் பண்ணுறது, சிரிக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்தல், ஒரு இனத்திற்கு அச்சுறுத்தல் அப்படின்னு வரும்போது தான் இது பாதிப்பாக கருதப்படும். அது வரைக்கும் நான் அதை சொல்லுவாங்கல்ல, அதாவது போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. போதிக்கும் போதே புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா உள்ள அனுமதி சீட்டு இருந்துச்சுன்னா அவன் எதுக்கு வரான், எவ்வளோ நாள் தங்குவான், எத்தனை பேர் வந்திருக்கான், என்ன எதுன்னு கணக்கீடு இருக்கும். இன்னொன்று சீமானவர்கள் சொல்லுவாங்க 2 கோடி பேர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையாகவே 2 கோடி பேர் இருந்தாலும் இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.